மோடி RSS ஆட்சியை அகற்ற காங்கிரஸ் உண்மையுடன் பாடுபடும். டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. புதுடெல்லி ராம்லீலா மைதானத்துல ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்தியில் மோடி RSS ஆட்சியை முற்றிலுமாக அகற்றுவதற்கு உண்மை மற்றும் அகிம்சையோட காங்கிரஸ் பாடுபடும் அப்படின்னு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் பாஜகவுக்காக பணியாற்றுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தேர்தல்களில் வெல்வதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வாக்கு திருடர்களே அரியணையை விட்டு வெளியேறுங்கள் என்ற பிரதான முழக்கத்துடன் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்துல காங்கிரஸ் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி, மூத்த தலைவர்கள் அபிஷேக் மனு சிங்வி, திக்விஜய் சிங், ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. மோடி RSS ஆட்சி முற்றிலுமாக அகற்றுவோம் அப்படின்ற ஒரு போராட்டத்துல பேசியிருக்கக்கூடிய ராகுல், பீகார் தேர்தலின் போது பெண்களின் வங்கி கணக்குகள்ல தலா ரூபாய் 10,000 பாஜக கூட்டணி அரசால செலுத்தப்பட்டிருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல. பாஜகவிடம் அதிகாரம் இருப்பதனால வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான போராட்டத்துல தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிறது. தாங்கள் மோடியின் தேர்தல் ஆணையம் அல்ல, மக்களின் தேர்தல் ஆணையம் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. மோடி RSS ஆட்சியை அகற்றுவதற்கு உண்மை அகிம்சையோட காங்கிரஸ் இந்நாளும் பாடுபடும். இது நிகழ காலம் எடுத்தாலும் கூட இறுதியில உண்மையே வெல்லும். தேர்தல் ஆணையர்களுக்கு முழு சட்ட பாதுகாப்பு வழங்க மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை மாற்றுவதுடன் தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் இது குறித்து காங்கிரஸோட மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும் பொழுது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முடிவு கட்டும் முயற்சிகள்ல பாஜக RSS ஈடுபட்டுள்ளது. இந்துத்துவம் என்ற பெயரில் ஏழைகளை மீண்டும் அடிமையாக்க விரும்புகின்றனர். மேலும் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, PR அம்பேத்கருக்கு எதிராக பேசுகின்றனர். மோகன் பகவத், MS கோல்வால்கர், மனுஸ்மிருதியின் சித்தாந்தம் நாட்டையே முழுவதுமாக அழித்துவிடும். காங்கிரஸ் சித்தாந்தம் மட்டுமே நாட்டை முழுமையாக காக்கும். வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்த இந்த பாஜக துரோகிகள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மக்களின் வாக்குரிமை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. வாக்கு சீட்டு முறையில நேர்மையாக நடத்தப்படும் தேர்தலில் போட்டியிட பாஜக தயாரா? அவ்வாறு போட்டியிட்டால் அவர்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படின்னு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் உதவி இல்லாமல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி ஆகிய மூவரும் நாட்டின் ஜனநாயகம் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இந்த 3 பெயர்களையும் நாடு ஒருபோதும் மறக்காது. அவர்களை பாதுகாக்க இப்போது எவ்வளவு முயற்சிகள் நடந்தாலும் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதியில ஈடுபட்டதற்காக தேசத்துக்கு ஒரு நாள் பதில் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு பிரியங்கா பேசியிருக்காங்க. இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.